என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே பகுதி 42. பொடா படவா, என்ன கலகம் மூட்டி விடுறியா? அவளுக்கு போகாதண்டா மத்தவங்களுக்கே என்று கூறும்போதே குரல் கம்மியது. மா, கண்ணை துடைத்து கொண்டவர், வயசுல தாண்டா இவ சின்னவ, எவ்வளவு பக்குவம். இல்ல, நடந்ததெல்லாம் நீ சொன்னப்ப எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கே அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஆனா மகி தைரியமா இந்த கேஸையும் முடிக்க வச்சு இப்ப உன்னை டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கும் ஒத்துக்கிட்டாளேடா. அவளுக்கு தெரியுமா எனக்கு இந்த வேலை எவ்வளோ பிடிக்கும்னு என்று கூறும்போது ஒருவித பெருமிதம் இருந்தது அவன் குரலில். இரவு லேப்டாப்பில் மும்மரமாக ஏதோ பார்த்து கொண்டிருந்தவனின் அருகில் வந்து உரசி கொண்டு நின்றாள் மகி. என்ன குட்டிமா, என்ன கேட்கணும்? என்னடா? எப்படிப்பா? என் பொண்டாட்டி அவ்வளோ நல்லவளாச்சே, ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் இப்படி நல்லவளா இருப்பா. சொல்லு என்னன்னு. இல்லை, டாக்டர் எனி டைம் டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம். எல்லோரும் ஹாஸ்பிட்டல் வருவாங்களா? நீங்களும் கூட இருப்பீங்களா? இல்லை, நான் போய் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பேன். என்ன வேணும் உனக்கு? அது எனக்கு பெயின் வந்ததுலேருந்து நம்ம குட்டி வெளியே வர வர நீங்கள் என் பக்கத்திலேயே இருப்பீங்களா? ஏய், நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு பார்த்தியாடி? அம்மா தாயே, எனக்குள்ள நீ சும்மா அழுதாலே தாங்க முடியாது. இதில் டெலிவரிக்கு அவ்வளோதான். அப்புறம் என்னை அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ண வேண்டியது தான். ராம் ப்ளீஸ், இதுக்கு தாண்டி நீ அன்னைக்கு அவ்வளோ சொன்னேன். இவ்வளோ பயப்படுறவ வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். இப்போ வந்து இருக்கிறவனை டென்ஷன் படுத்திட்டு. மகியின் முகம் வாடிவிட்டது. கண்ணீர் வரவா வேண்டாமா என நிற்க தன் தவறை உணர்ந்தவன் அவளை கட்டிலில் அமர்த்தினான். சாரிடா, உன்னை விட செம்ம பயத்துல இருக்கேன் நான், அதனால்தான் அப்படி பேசிட்டேன். பரவாயில்லப்பா. அவள் வாய் கூறினாலும் முகம் இன்னும் தெளிவடையவில்லை. சரி, இப்ப என்ன? நான் உங்க பக்கத்திலே தானே இருப்பேன். போதுமா? நம்ம ஜூனியர் அப்பாவை ரொம்ப சோதிக்காம சீக்கிரமா வந்துடுவான். இப்போவாது சிரியேன். தேங்க்யூ ராம் என அவனிடத்தில் சாய்ந்து கொண்டாள். மறுநாள் பரணி ரிசப்ஷன் இருப்பதால் எல்லோரும் பரபரப்பாய் அலைந்து கொண்டிருந்தனர். குட்டிமா, இந்த ஜூஸை குடி. ஐயோ, அந்த மாதுளை ஜூஸ் தானா? போர். இனி என் வாழ்க்கையில மாதுளை பக்கமே போக மாட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு இந்த ரெண்டுல எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கட்டும்? என்னது, நம்ம ரிசப்ஷன் போறோம்னு யாரு சொன்னா? உன்னை எங்கேயும் அலைய வைக்கிறதா இல்லை. நாளாக பயமா இருக்கு. இவ என்னடானா பிக்னிக் கிளம்புற மாதிரி கேட்குறா பாரு. ராம், இதெல்லாம் அநியாயம். நான் நல்லா தானே இருக்கேன். நான் கண்டிப்பா வருவேன். நைட்டு கூட நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். சாட்சிக்கிட்ட சொன்னா அரேஞ்ச் பண்ணுவா. நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சு அடுத்த செகண்டே நம்ம வந்துடலாம். அப்படியே எதுனா கூட அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே. ப்ளீஸ் ராம், கர்ப்பமா இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறேன்ல, நோ சொல்லாதீங்க. ஆமாண்டி, ஆனா ஊனா இதை ஒன்ன சொல்லிடு. இதுக்காகவே எங்களுக்கு புள்ள பெத்துக்கிற ஆப்ஷனை கடவுள் கொடுத்துருக்கலாம். இப்படி சொல்லியே வேணுங்கிறதெல்லாம் சாதிச்சுக்கிற. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்துல நோ தான். முடியவே முடியாது மகி. அடுத்ததாக மகி சென்ற இடம் பர்னியிடமும் ராஜசேகரிடமும். பெண்களிடம் கேட்டால் கண்டிப்பாக மறுப்பு வரும் என்று தெரியும். எனவே இங்கு வந்து நின்றார். அப்பா அப்பா ப்ளீஸ்மா, இதுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கி கொடுங்க. அண்ணா, நீயாவது சொல்லுண்ணா. டேய் ராம், மகி இல்லாம என் கல்யாணம் எப்படிடா? அவ வரட்டும், நம்ம எல்லோரும் அவ கூட தானே இருக்குவோம். அப்புறம் என்ன மச்சி, நீ வேற. ஏண்டா விட்டான்னா இவளை இப்பவே ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கலாங்கிற ஐடியால இருக்கேன். திடீர்னு பெயின் வந்துட்டா அந்த பதட்டத்திலே நான் மயங்கி விழுந்துருவேன்னு பயமா இருக்கு. அவனின் நிலைமையை உணர்ந்தவன், மகிமா, ராம் சொல்றதும் கரெக்டு தானே. இந்த நேரத்துல அவ்வளோ கூட்டத்துல. டேய் அண்ணா, உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. எப்படி இருந்தாலும் நீ உன் ஃப்ரெண்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. பேசாத போ. இரு சாட்சிக்கிட்டே சொல்லி உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரேன். அப்பா அப்பா ப்ளீஸ் எனக்கு எஞ்ச ஆரம்பிக்க அதற்குள் அனைவரும் வந்துவிட விஜயை மகியை அதட்டினார். அவள் பாவமாய் ராஜசேகரை பார்க்க, சரி விடுற விஜய், ஏதோ ஆசைப்படுறா. டெலிவரிக்கு தான் இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம வீட்டு கல்யாணம் தானே, பரவாயில்ல. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணா ராம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடட்டும். அவரை எதிர்த்து பேச தோன்றாமல் ஒத்துக்கொண்டார் விஜய். ராஜசேகரின் பின்னிருந்து மகி ராமை பார்த்து பப் என அழகு காட்ட ராமோ தலையிலே அடித்து கொண்டான். இவளே ஒரு எல்கேஜி, இதுல இவளுக்கு ஒரு குழந்தை. ராம், உன் எதிர்காலமும் பிரகாசமா இருக்க போதுடா, அது மட்டும் கன்ஃபார்ம். மகி ரெடியா போலாமா என்றவாறே உள்ளே வந்தான் ராம்.
அவள் மெதுவாய் கட்டிலிருந்து எழுந்தாள். போலாம் ராம். குட்டிமா, ரொம்ப டயர்டா தெரியுற, ப்ளீஸ் இங்கே இருக்கலாம்ல. ராம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெயிட் ஏறிட்டல்ல, சோ கொஞ்சம் பொறுமையா தான் எழுந்திருக்க முடியுது, வேற ஒண்ணும் இல்ல, வாங்க. பரணி மாப்பிள்ளை அழைத்து அனைவரும் காரில் செல்ல மகியும் ராமும் தனியே அவர்கள் பின் தொடர்ந்தனர். கல்யாணத்திற்குரிய ஆனந்தமும் ஆர்ப்பரிப்பும் அந்த மண்டபத்தை நிறைந்திருக்க அமர்நாத் வாசலில் வந்து மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்றார். பரணி கண்களோ சாட்சியை தேட அவனை மிகவும் சோதிக்காமல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் அவள். கண்ணாலேயே அவளின் ஒப்பனை பற்றி கேட்க பரணியோ கண்களாலே பருகி கொண்டிருந்தான். என்னதான் லவ் பண்ற, அப்பப்போ ஊரா சுத்தினாலும் எத்தனையோ ட்ரெஸ்ல பார்த்திருந்தாலும் மனக்கோலத்தில் காதலர்களின் சந்திப்பு என்றுமே அழகான ஒன்றுதான். அனைத்து தடைகளையும் தாண்டி என்னவன் என்ற ஏற்க போகும் சந்தோஷமே தனி அழகு கூட்டும். மச்சி, கொஞ்சம் உன்னை போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபரையும் பாரு, அவரும் நீ எப்படா பாப்பேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் தங்கச்சிய உன் பக்கத்துல தான் உட்கார போறா, கவலைப்படாத என்றான் ராம். டே, என் தங்கச்சியை நீ சைட் அடிச்சத நினைச்சு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மகி தேவையா என்பது போல் ராமை பார்த்தாள். அதன் பின் ஒவ்வொரு சடங்காக ஆரம்பித்து மணமகள் மேடையில் நிறுத்தப்பட்டனர். அமர்நாத் நிச்சயத்திற்கே நிறைய பேரை அழைக்காததால் இப்போது கூட்டம் நிரம்பி வழிந்தது. ராம் தான் பரணி அருகில் நின்றான். எனினும் அவ்வப்போது மகியை கவனிக்க தவறவில்லை. அவள் முகம் சற்று வாடினாலும் உடனே கீழே வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றான். மகியோ தன் திருமண கனவுகளில் அன்று நடந்த இனிமையான நிகழ்வுகளை அவ்வப்போது அசை போட்டு கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஆட்டம் பாட்டம் என அரங்கமே அதிர அவளுக்காகவே பாடல்களை ஆரம்பித்தது. சாக்ஷியின் தோழிகள் தேர்ந்தெடுத்து ஆடிக்கொண்டிருந்தன. ஒரு எல்லைக்கு மேல் மகியும் சேரில் அமர்ந்தபடியே கைகளை அசைப்பதும் தட்டுவதுமாய் ஆட்டப்பாட்டத்தோடு ஒன்றிவிட்டாள். ராமும் விஜயும் அவளை அடக்க முயன்று சிறிது நேரத்தில் வெற்றியும் கண்டனர். அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் அவளை உட்கார வைத்துவிட்டு அவளுக்கு உணவு எடுத்துட்டு வந்தான் ராம். ப்ளீஸ், எனக்கு வேண்டாம், என்னால சாப்பிட முடியாதுன்னு தோணல. குட்டிமா, தயிர் சாதம் மட்டுமாவது வாங்கிக்கோடா, 2 வாய்தான், நல்ல பொண்ணுல்ல. ராம், சத்தியமா முடியல, இல்லைன்னா நானே சாப்பிடுவேன் தானே என்றாள் பாவமாய். அதற்கு மேல் ராமும் வற்புறுத்த தோன்றாமல் இளஞ்சூட்டில் பால் எடுத்து வந்து கட்டாயப்படுத்தி அவளை குடிக்க வைத்துவிட்டு வெளியே சென்று அவனும் பால் அருந்திவிட்டு வந்தான். கடந்த 9 மாதங்களாகவே இதுதான் வாடிக்கை. மசக்கையின் காரணமாகவோ இல்லை வயிறு ஏதோ போன்று இருந்தாலோ மகி சாப்பிடாமல் படுத்து விடுவாள். அந்த தினங்கள் எல்லாம் ராமும் சாப்பிடாமல் படுத்து விடுவான். சரி, படுத்துக்கோ மகி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மெதுவாய் படுத்தவளுக்கு கால்கள் 2 இழுப்பது போல் தோன்ற அருகில் இருந்த ராமின் கையை லேசாய் அழுத்தி பிடித்தாள். குட்டிமா, என்ன ஆச்சு? இல்லப்பா, கால் இழுக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அவள் கால்களை எடுத்து தன்மேல் வைத்தவன் இதமாய் பிடித்து விட ஆரம்பித்தான். மகிக்கு அது தேவையாய் இருந்ததாலோ என்னவோ ஒன்றும் கூறவில்லை. அப்படியே உறங்கியும் போனாள். சிறிது நேரத்தில் பரணியும் சாட்சியும் அவளை காண உள்ளே வர அப்போது ராம் அப்படியே அமர்ந்திருந்தான். கண்கள் லேசாய் சிவந்திருப்பதாய் தோன்றியது பரணிக்கு. அண்ணி தூங்கிட்டாங்களா? சரியா பேசவே முடியலன்னே, அதான் வந்தேன். டேய் ராம், என்னடா உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மச்சி. டேய், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, ஏனோ ஒரு மாதிரி பயமா இருக்கு மச்சி. ஆதரவாய் அவன் தோளை பிடித்தான் பரணி. சாக்ஷியும் அவன் அருகில் அமர்ந்தாள். அண்ணே, நீங்க தான் தைரியமா இருக்கணும். ஆம்பளை நீங்களே இப்படி பயந்தா அன்னைக்கு யாரு தைரியம் சொல்லுவா? இல்ல சாக்ஷி, பிரசவங்கிறது ஒரு மறுபிரிவுன்னு சொல்லுவாங்க. இத யாரோ சொல்லி கேட்கும் போதெல்லாம் ஒன்னும் தோணாது. ஆனா 10 மாசம் தன் மனைவி படுற கஷ்டத்தை எல்லாம் கூட இருந்து பாக்குற தன் மனைவியை நேசிக்கிற எந்த புருஷனுக்குமே மனசு வலிக்கதான் செய்யும். 5 மாசம் வர மசக்கை, 6ஆம் மாசத்திலிருந்து குழந்தையோட அசைவுகள், சரியா சாப்பிட முடியாது, நினைச்சத சாப்பிட முடியாது, படுத்தா தூக்கம் வராது, நிமிர்ந்து மனசளவுல எங்கேயோ இருக்கிறவங்கடா. ஒரு பொண்ணு ஏற்படுற பிரசவ வலிங்கிறது ஒரு நேரத்துல 20 எலும்புகளின் பிராக்சர் ஆகிறதுக்கு சமமா.
இதுல இவ வேற என்ன அவ பக்கத்திலே இருக்க சொல்றா. நான் எந்த அளவு பயந்து போயிருக்கேன்னு எனக்கு சொல்ல முடியல பரணி.